ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம வந்து த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் என்ற போயம் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற போயம். தி ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட். இந்த போயம் வந்து அடாப்டட் ஃப்ரம் ஈசிப்ட்ஸ் ஃபேபிள்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த போயத்தில் வந்து 2 இன்செக்ட்ஸ் ஆண்ட் கிரிக்கெட் பற்றி சொல்லியிருப்பாங்க. கிரிக்கெட்டுன்றது வந்து கிராஸ் ஓப்பர் மாதிரி இருக்கிற ஒரு இன்செக்ட். இப்போ நமக்கு ஆண்ட் தெரியும். ஆண்ட் வந்து எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கும். அதுக்கு கிடைக்கிறப்பெல்லாம் ஃபுட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். அதுக்கு ஷெல்டர் பில்ட் பண்ணி வச்சுக்கும். அதே கிரிக்கெட் எப்படி இருக்கும்னா ஸ்ப்ரிங் சீசன் சம்மர் சீசனில் வந்து அது ஹாப்பியாக இருக்கும். ஃப்யூச்சர் பற்றி கவலைப்படாமல் எது சேர்த்து வைக்காமல் அப்படியே இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. போயம்குள்ளே போகலாம். A silly young cricket, accustomed to sing through the warm sunny months of gay summer and spring, began to complain when he found that at home his cupboard was empty and winter was come. Not a crumb to be found on the snow-covered ground, not a flower could he see, not a leaf on a tree. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கிரிக்கெட்டை வந்து சில்லி யங், சில்லின்னா கொஞ்சம் அறிவில்லாமல் நடந்துக்கிறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது வந்து அக்கஸ்டம் டுனா யூஸ்டு டு சிங். அந்த வார்ம் சன்னி மந்த்ஸ், கே சம்மர்னா ஏன் சொல்கிறாங்கன்னா ஜாய்ஃபுல் சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங். ஏன்னா அந்த டைமில் தான் வந்து ஃபுட்டு வந்து நிறைய கிடைக்கும். அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் பச்சை பசைன்னு இருக்கும். ஸோ அதனால் வந்து கே சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அதுக்கு வந்து நிறைய சாப்பாடு கிடைக்குது. ஆனால் இந்த வின்டர் சீசன் வந்ததுக்கப்புறம் அது கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்குது. என்னோடய கபோர்டு எம்டியாக இருக்குது, வின்டர் வந்துருச்சு, ஒரு சின்ன நாட் அ க்ரம்புனா ப்ரெட்டு துண்டு, ஒரு சின்ன ப்ரெட்டு கூட இல்லை. எங்கன்னா ஸ்னோ கவர்டு கிரவுண்ட், வின்டர் சீசன்றதுனால கிரவுண்டு ஸ்னோ பண்ணி ஆயிருக்கும். அதனால ஒரு சின்ன ப்ரெட்டு துண்டு கூட இல்லை. அதே மாதிரி ஒரு மரத்துலையும் ஒரு ஃப்ளவர் இல்லை, ஒரு லீஃப் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. Oh, what will become, says cricket of me? At last will starvation and famine made bold, all dripping with wet and with all trembling with cold. Away he set off to a miserly ant. To see, to keep him alive, he would grant him shelter from rain and a mouthful of grain. He wished only to borrow, he would repay it tomorrow. ஸோ இப்போ இந்த வின்டர் சீசனில் எனக்கு என்ன ஆகுமோ தெரியலையே, ஒருவேளை இந்த பசி பட்னிலேயே நான் வந்து செத்து போயிடுவோன்னு பயந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, அந்த அந்த ட்ரெஸ்ஸில் அந்த குளிர்லேயே வந்து என்னன்னா, அது வந்து குளிர்லேயே அந்த வெடவெடுப்புலேயே வந்து என்ன பண்ணுது, ஆண்ட்டுக்கிட்ட போகுது. ஸோ அது உயிர் வாழ்கிறதுக்காக இது கொஞ்சமாக ரெயின்லேருந்து ஷெல்டர் ஏதாவது கிடைக்குமா, இல்லைன்னா கிரெயின்ஸ் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஃபுட்டு கிடைக்குமான்ட்டு ஆண்ட்டுக்கிட்ட போகுது. போயிட்டு இது வந்து என்ன சொல்றதுன்னா, நான் வந்து அது வந்து கடனாக தான் வாங்கணும்னு நினைக்கிறேன், நாளைக்கே வந்து நான் வந்து திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு வந்து கிரிக்கெட் வந்து சொல்லுது. ஸோ இதில் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சில்லி யங் கிரிக்கெட்டுன்றது வந்து பர்சனிஃபிகேஷன். அதே மாதிரி அல்லிட்ரேஷன், கான்சனன்ட் லெட்டர்ஸ் வந்து சன்னி, சம்மர், ஸ்ப்ரிங், எஸ் இருக்கு இல்லையா அது. அதே மாதிரி என்ஜாய்மெண்ட்டுன்னு ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அதாவது அதோட மீனிங் அந்த ஸ்டான்ஸாலே முடியாமல் அது அப்படியே அடுத்தடுத்த லைனில் கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறது. ஹிஸ் கபோர்ட் வாஸ் எம்டி அண்ட் வின்டர் வாஸ் கம், நாட் எ க்ரம் டு பி ஃபவுண்ட். ஸோ அது வந்து என்னன்னா அதோட இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா. ஸோ அது வந்து என்ஜாய்மெண்ட். அதே மாதிரி நாட்டன்றது வந்து ஆனஃபோரா, அதாவது ஸ்டான்ஸாவோட ஸ்டார்டிங்கில் சேம் வேர்ட்ஸ் வந்துருக்குது இல்லையா அது. அதே மாதிரி அவே ஹி செட் ஆஃப் வந்து பர்சனிஃபிகேஷன். லாஸ்ட் 2 லைன்ஸ்ல he wished only to borrow, he would repay it, அது வந்து anaphora. If not, he must die of starvation and sorrow, says the ant to the cricket, I am your servant and friend, but we ants never borrow, we ants never lend. But tell me, dear cricket, did you lay anything by when the weather was warm? Quoth the cricket, not I. My heart was so light that I sang day and night, for all nature looked gay, for all nature looked gay. ஸோ நீங்கள் வந்து கடன் கொடுக்கலன்னா நான் வந்து பசியிலையும் அந்த வருத்தத்திலையுமே இறந்துடுவேன்னு கிரிக்கெட் சொன்னதுக்கப்புறம் ஆண்ட் கேட்குது, நான் ஐ ஆம் யுவர் சர்வெண்ட் அண்ட் ஃப்ரெண்டு தான், பட் ஆண்ட்ஸ் நாங்கள் வந்து வி நெவர் பாரோ அண்ட் வி நெவர் லெண்ட், நாங்கள் கடன் கொடுக்கவும் மாட்டோம், கடன் வாங்கவும் மாட்டோம். சரி சொல்லு கிரிக்கெட், நீ வந்து அந்த வெதர் வந்து வார்மாக இருந்த டைமில் நீ என்ன பண்ணிட்டு இருந்த, ஏதாவது பண்ணையா, சேர்த்து வச்சியா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை என்னோடய ஹார்ட் வந்து ரொம்ப லைட்டாக இருந்தது, அதாவது நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுனால நான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, இந்த டே அண்ட் நைட் வந்து
ஜாய்ஃபுல்லாக பாட்டு பாடிட்டே இருந்தேன். ஃபார் ஆல் நேச்சர் லுக்டு கே அப்படின்னு சொல்லுது. ஸோ ஜாலியாக பாட்டு பாடிட்டே என்ஜாய் பண்ண அந்த க்ரீனரியை எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்லுவோம். யூ சாங்ஸ் சார் யூ சே கோ தென் சேஸ் த and dance the winter away. Thus ending, he hastily lifted the wicket and out of the door turned the poor little cricket. ஸோ இப்போ வந்து நீ வந்து ஆண்ட் வந்து உடனே சொல்லுது, நீ வந்து ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருந்தியா, சரி இப்போ போய் வின்டர்லேயும் பாட்டு பாடு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த கான்வர்சேஷனை கட் பண்ணிட்டு கதவை சாத்திடுது. ஸோ அந்த புவர் கிரிக்கெட் மட்டும் வெளியே நிற்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபோக்ஸ் கால் திஸ் ஃபேபிள், அதாவது மக்கள் வந்து இது வந்து ஒரு கதை அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் ஆத்தர் என்ன சொல்றாங்கன்னா, ஐ வில் வாரண்ட் இட் ட்ரூ, இது வந்து உண்மைதான், இந்த மாதிரி தான் ஆகும் நமக்கு, நம்ம வந்து உழைக்க வேண்டிய காலத்துல உழைக்காம சோம்பேறித்தனமா இருந்தா இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சம் கிரிக்கெட்ஸ் ஹேவ் 4 legs அண்ட் சம் ஹேவ் 2. ஸோ சில கிரிக்கெட்ஸ்க்கு 4 legs, கிரிக்கெட்டுக்கு 4 leg தான். இங்க சம் ஹேவ் 2ன்னு யாரை சொல்லியிருக்காங்கன்னா, 2 கால்களையுடைய மனிதர்களை தான் சொல்றாங்க. யார் வந்து ரொம்ப லேசியா இருக்காங்களோ, உழைக்க வேண்டிய காலத்துல உழைக்காம சோம்பேறித்தனமா இருக்காங்களோ அவங்களுக்கும் இதே நிலைமை தான் வரும்னு சொல்லிட்டு இந்த போயத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ வி ஆன்ஸ் நெவர்ன்னு ரிப்பீட் ஆயிருக்கும், அது வந்து ரிப்பிட்டேஷன். அதே மாதிரி ஃபார் ஆல் நேச்சர் லுக் கே அதுவும் ரிப்பிட்டேஷன். சம் ஹாவ் டூன்றது வந்து ஒரு மெட்டஃபர், அது வந்து இது கிரிக்கெட்டை வந்து மென்னோட கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து மெட்டஃபர். அபவுட் த போயட் பார்க்கலாம். இது வந்து இந்த நம்ம கொடுத்துருக்க போயம் வந்து ஏசோப்ஸ் ஃபேபிள் அப்படின்னு, அதாவது ஏசோப்புன்ற ஒரு ஸ்லேவ் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து நிறைய ஸ்டோரி எல்லாம் சொல்றவராக இருந்திருப்பாரு. கிரீஸ்ல வந்து வாழ்ந்திருப்பாரு. ஸோ அவர் சொன்ன ஸ்டோரி அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி நிறைய லாங்குவேஜஸ்ல பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டோரிஸ்லேருந்து ஒரு கலெக்ஷன், ஒரு போயம் தான் வந்து ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கிளாசரிஸ் பார்க்கலாம். accustomed to னா used to, gay னா joyful, glad, crumb அப்படின்னா piece of bread, famine னா என்னன்னா பஞ்சம், அதாவது extreme scarcity of food, miserly அப்படின்னா stingy, ungenerous, ரொம்ப கொஞ்சம் கஞ்சமா இருக்கிறது, கோத்னா செட், முன்னாடி காலத்துல இருக்கிற இங்கிலீஷ்ல வந்து கோத் அப்படின்ற வேர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஹேஸ்ட்லி அப்படின்னா ஹரிட்லி, வாரண்ட்னா கேரண்டி ஆர் ப்ராமிஸ். A silly young cricket, accustomed to sing through the warm sunny months of gay summer and spring. What was the routine of the cricket? கிரிக்கெட் வந்து சம்மர் சீசன்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பாட்டு பாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். அதுதான் நேம் த சீசன்ஸ் மென்ஷன் இயர்னா சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங், அதுதான் இந்த 2 லைன்ல சொல்லியிருப்பாங்க. Began to complain when he found that at home his cupboard was empty and winter has come. Who does he refer to? He refers to the foolish cricket. Why was his cupboard empty? Because he had not saved or stored any food during the summer season. Not a crumb to be found on the snow-covered ground. Why couldn't he find on the ground? What he couldn't find on the ground? He couldn't find even a single piece of bread on the ground. Why was the ground covered with snow? Because of the onset of winter season. At last, by starvation and famine made bold, all dripping with wet and all trembling with cold. What made the cricket bold? Starvation and hunger. Why did the cricket drip and tremble? The cricket dripped wet and trembled with cold because it was winter. Fifth one, away he set off to a miserly ant to keep him alive. He would grant his shelter from the rain and a mouthful of grain. Whom did the cricket want to meet? Why? The cricket wanted to meet the miserly ant to ask for shelter and food. What would keep him alive? Shelter from the rain and mouthful of grain would keep him alive. But we ants never borrow, we ants never lend. What do you think, ants? Why do you think ants neither borrow nor lend? Because the ants are industrious and good planners, so they neither borrow nor lend. Who says these lines to whom? The miserly ant says this to silly cricket. Not I. My heart was so light that I sang day and night for all nature looked gay. Who does I refer to? I refers to the cricket. What was the nature of cricket? How do you know?
The nature of the cricket is to sing day and night and be happy, because it mentioned not I. My heart was so light and I sang. So it cricket itself mentioned I didn't do anything during summer. Thus ending, he hastily lifted the wicket and out of the door turned the poor little cricket. The ant refused to help the cricket. Why? The ant refused to help the cricket since they will end up in starvation giving food to the silly cricket. Explain the second line. Since the ant closed the door, the poor little cricket had to turn and go away. He wished only to borrow, he would repay it tomorrow. Now, what is the rhyming word? The rhyming word in the above lines are borrow and tomorrow. Give some examples for rhyming words from the poem. Na? Sing, spring, home, come, found, ground, sea, tree, me, bold, cold, ant, grant, rain, grain, tomorrow, sorrow, lend, buy, I, night, light, gay, say, away, wicked, cricket, true, to, or the rhyming words found in this poem. My heart was so light that I sang day and night, for all nature looked gay. You sang, sir, you say. Mention the rhyming scheme employed in the above lines. It was A and B is the rhyming scheme.